ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரித்தாவியன். இன்றைக்கி மதியானத்துக்கு லன்ச் வந்து பாலக்கீரை குழம்பு தான். ஆக்சுவலாக ஒரு கட்டு 30 ருபீஸு. இது வந்து சப்பாத்திக்கு இல்லை தோசையில் ஏதாவது வந்து இல்லை சூப்புக்கோ கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு வந்து எடுத்து வாஷ் பண்ணி வச்சுட்டேன். இப்போது குழம்புக்கு பாருங்கள், பருப்பு துவரம் பருப்பு நல்லா கழுவிட்டு வச்சுருக்கேன். அதில் வந்து பூண்டு ஒரு 10 பல், வெங்காயம், தக்காளி, புளி, மஞ்சள், பெருங்காயம் இது எல்லாத்தையுமே போட்டு வச்சுட்டேன். இதில் இப்போது இந்த கீரையை இதில் போட்டுட்டு ஒரு 4 விசில் விட்டுட்டு நம்ம கடைஞ்சிக்கலாம். ரொம்ப சிம்பிள் இங்கே கீரை குழம்பு, ரொம்ப சத்தும் கூட. ஆக்சுவலாக பாலக்கீரையில் நிறைய அயன் இருக்குது. ரொம்ப பாடி ஹீட் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த கீரையை போட்டு குக்கரில் விட்டு ஒரு 5-4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போது இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப தண்ணி வைக்க வேண்டாம். நீங்கள் வந்து குக்கர்லேயே வச்சு கடையிறீங்க அப்படின்னும் போது கொஞ்சம் விசில் அதிகமாக விட்டுக்கோங்க. என்கிட்ட கல் குண்டா இருக்குது, நான் அதை வச்சு கடைஞ்சிக்க போகிறேன். இப்போ விசில் விட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நான் 4-5 விசில் விட்டு எடுத்துட்டேன். சூப்பராக வந்து பருப்பும் கீரையும் நல்லா வெந்திருக்கு. நல்லா கல் குண்டாவை க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து தண்ணி இல்லாமல் எடுத்துகிட்டு கடைஞ்சிடலாம். ஏன்னா தண்ணியோடு எடுத்துட்டிங்கன்னா வந்து நம்மளுக்கு கடையிறது கஷ்டமாக இருக்கும். அதனால் ஜல்லிக்கண்டியில் ஃபுல்லாக நல்லா இப்படி தள்ளி நீ வேறு கொடுக்க. இப்போது இது மாதிரி ஜல்லிக்கண்டியில் ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணி இப்படி எடுத்துகிட்டு இப்போ கடைஞ்சிடலாம். நான் கடைஞ்சிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். போடு கொடு, மற்ற கொடு, கடையெல்லாம் கொடு. நீ கடைஞ்சா எப்போ அது கடையிறது? கடை நல்லா கடை, ஃபாஸ்ட்டாக கடை. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், குக்கர்லேருந்து அப்படியே வந்து கல்லுக்குண்டவை கழுவி நான் வந்து இப்போ கடைஞ்சின்னு இருக்கேன். என்னோடய வாலு பாப்பா தான் கடையிறேன்னு சொல்லிட்டு கடையிறா. நல்லா ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் கடையிறதுக்கு. இப்போ கடைஞ்சிட்டு தானா முடிஞ்சது. ஜஸ்ட் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சுட்டா குழம்பு ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நல்லா ஃபைனாக கடைஞ்சிட்டேன். உங்களுக்கு தண்ணி வேணும்னா கொஞ்சம் லைட்டாக ஒரு டம்ளர் தண்ணியை வந்து கொதிக்க வச்சு இதில் ஊற்றிக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ தாளிச்சிடலாம். இங்கே பாருங்கள், இப்போ குழம்பு எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை போட்டு சூப்பராக தாளிச்சாச்சு.